Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 381 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கு அவனோட கதையை பூரா ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே சொன்னான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க ரூம்பர் பைரட்ஸோட பெருமையை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி சபதம் எடுப்பான். அப்புறம் கூட அவன் சாங்க போட்டான். அதை கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணாயிலே. 50 வருஷமா ஒரே கப்பல்ல மாட்டிட்டு இருந்தான்ல, அதுவும் அந்த இடம் பயங்கரமான இருட்டு. அந்த டைம்லங்கும் போது இந்த பாட்டு தான் இவனை உயிரோட வச்சிருந்துச்சாமா. ஒவ்வொரு டைமும் அந்த பாட்டை கேட்கும் போதுதான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும்னு. நல்ல வேலை லூஃபி வந்ததுனால தப்பிச்சான், இல்லன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு இப்படியே தான் இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் இந்த டோண்டேல ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா இப்ப அவன் தனியா இல்ல, அவனால இப்ப வெளிச்சத்துக்கும் போக முடியும். இத சொன்ன உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்ததுக்கு ஒரு நல்லவனை காப்பாத்திருக்காங்கல்ல. அப்பதான் ஒரு ஃபன்னு என்னன்னா, அந்த டோண்டைல பத்திரமா வைக்கிறேன்னு தலையை ஓபன் பண்ணி உள்ள போடுவான். அட சண்டாலா அங்கேயா வைக்கிறேன்னு இவனு ரெண்டு ஒரு பதறுவானுங்க. லூஃபி விழுந்து விழுந்து சிரிப்பான். இப்ப லாப்பூன் இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாடியாச்சும் இருக்குதோ இல்லையோன்னு ஒரு டவுட்ல இருந்தான். இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவனுக்கு ஷேடோவும் திருப்பி கிடைச்சிருச்சு. பெரிய பிரச்சனையா இருந்த அந்த டெவில் சீல இருந்தும் வெளியே வந்தாச்சு. இனி அடுத்து இவனோட வேலை எல்லாருமே பாடி ரெக்கார்ட் பண்ண இந்த டயலை லாப்போன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்பந்தானே இவங்க பண்ண சத்தியம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் அவன் கப்பல்ல தனிமையில இருந்து படாத பாடுபட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், அப்படி உருளுவான், இப்படி உருளுவான். அதுக்கப்புறம் அங்க இருக்க செவுத்த போய் முட்டிட்டு நிப்பான். இதுல வேற அந்த கப்பல்ல ரட்டர் வேற இல்ல. அப்படின்னா கப்பல் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். அவனும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். பட் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இவன் உயிரோட இருக்க நினைச்சு அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கே கதறி கதறி அழுவான். எல்லாம் அவன் அழுகிறத கேட்டுட்டு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. என்ன இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி அழ ஆரம்பிச்சிட்டானேன்னு. ஆனா அவன் உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு தான் அழுதுட்டு இருக்கான். நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஹாப்பி தான். ஏன்னா அவன் ஏன் அழுகிறான், எதுக்காக அழுகிறான் தான் இவங்களுக்கு நல்லா தெரியுமே. இந்த ஒரு நாளைக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட நான் உன் க்ரூல ஜாயின் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்பான். அவன் உடனே ஓகே நீருவான். சொல்ல போனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் அத்தனை பேருமே ஷாக் ஆகி கத்துவாங்க. ஏண்டா கேட்ட உடனே வாடா ஓகே சொல்லுவேன், அட சண்டாளா யோசிக்க மாட்டியாடா அப்படி அப்படின்னு கதறு கதர்னு கதறுவாங்க. ரோபினுக்கு சிரிப்பா வரும். அதுக்கப்புறம் அவனை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏ நம்ம க்ரூக்கு ஒரு மியூசிஷியன் வந்துட்டான்னு. என்ன பாடுறவனுக்கு பாடி இல்ல பீடி தான் இருக்கு. பட் எங்களுக்கு ஒரு மியூசிஷியன் தேவை. எங்க மியூசிஷியன் வெயிட் கம்மியா இருப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அவனும் ஆமா எனக்கு வெறும் எலும்பு மட்டும் தானே இருக்கு, அதனால நான் வெயிட் கம்மின்னு கத்திட்டு கிடப்பான். இவனுக்கு பண்ற அட்டூழியத்தை பார்க்கும்போது நமிக்கு தான் கொல்ல காண்டாவும். ஆனா ரோபின் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். நமி கடுப்பா இருக்கான லோலா ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் வேண்டாம் இருவான். சரி ரைட்டு வாங்க இந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம்னு சொல்லி எல்லாருமே சரக்கடிப்பாங்களா. அந்த டைம் ப்ரூக்கு செவுத்துல போய் டங்குன்னு மோதி பாத்தீங்களா இதுதான் 45 டிகிரி ஆங்கிளுமா. பார்த்தா கரெக்டா 45 டிகிரி இருக்கும். அவ்வளவுதான், யாராலையுமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ப்ரூக்கோட ஒரே ஃபன்னு தான். அந்த டைம் ப்ரூக்கு லாப்போனை பத்தி யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா கடைசி அவனை விட்டுட்டு அவங்க கப்பல்ல அப்படியே இந்த உலகத்தை சுத்தி திருப்பி அவங்கிட்ட வரதாதான் ஐடியா. ஆனா வழியிலேயே இவங்க குரு மொத்தமா காலி ஆயிருச்சு. பட் அதுக்காக திருப்பி எல்லாம் வர முடியாது. அவங்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வாயேஜரா இந்த உலகத்தை சுத்தி வர்றது மட்டும்தான் கரெக்டான ஒரு வழி. அதனால இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, உனக்காண்டி நான் வரேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி லாப்போனை காட்டுறாங்க. அது அங்க வாயை பார்த்துக்கிட்டு பயங்கரமா வேலை பார்த்து கத்திட்டு இருக்கும். லைட் ஹவுஸ் கீப்பர் இருப்பாரு கிராக்கஸ், அவரு கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட வேற மாதிரி கத்திட்டு இருக்கான், இவ்வளவு சந்தோஷமா இவன் இருந்து பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் மனசுக்குள்ள அந்த பைரட்ஸ்களை தான் நினைச்சிட்டு இருப்பான். என்னன்னு தெரியல, திடீர்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை, யாரோ அவனை தேடி வர்ற மாதிரி. எப்படி ஃபீலிங்ஸ் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா. காட்டுத்தனமா சந்தோஷத்துல அங்க கத்திட்டு கிடப்பான். அப்பதான் நம்ம ப்ரூக்கு பயங்கரமா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அவனோட வாண்டட் போஸ்டர் எடுத்து கீழே அடிச்சு அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்மளுக்கு அந்த போஸ்டரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிருவாங்க. எது இவனும் ஒரு வாண்டட் மேனான்னு. ஆமா இது வரைக்கும் அவனை பத்தி உருப்படியா எதையுமே அவன் சொல்லல. இப்போ அவன் எல்லாத்தையுமே சொல்ல போறானாமா. ஏன்னா அவங்க டீம்ல சேர்ந்திருக்கான்ல, எல்லாத்துக்கும் தெரியணுமே. முதல்ல இருந்து சொல்லுவான், என் பேரு ப்ரூக்கு, சொல்லணும்னா செத்து போய் ஸ்கெலிட்டனான ஒரு ப்ரூக்கு. இவனோட பேரு ஹம்மிங் ப்ரூக். இவனோட பவுண்டி 33 மில்லியன் பெரிஸ். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு அசால்ட் கான்வாய் கிங்டம்க்கு இவன் லீடரா இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச காலங்களுக்கு இவன் ரூம்பர் பைரட்ஸுக்கு கேப்டனா இருந்தான். அதான் அந்த கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் இவனை கேப்டனா போட்டிருக்காங்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ஒரு மியூசிஷியன், சூப்பரான ஸ்வாட்ஸ்மேன். இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட உயிர் கேப்டன் ஸ்டார் ஹேட் லூஃபிக்கு தான் சொந்தம். நான் அவனுக்காண்டி என் எலும்பு தேய வேலை பார்ப்பேன் அப்படின்னு பயங்கர பில்டப்பா மாசா சொல்லுவான். உடனே லூஃபி வாங்கல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் மாத்தி சரக்கடிச்சு கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இந்த ப்ரூக்கோட அட்டுவலியா தான் தாங்க முடியல. பயங்கரமா வெறுப்பேத்துவான், காமெடி பண்ணுவான், மியூசிக் போட்டுட்டு இருப்பான். இப்படியே அன்னைக்கும் சரி அதுக்கு அடுத்த நாளும் சரி நல்லா என்ஜாய்மெண்ட் தான். அப்படியே கட் பண்ணி அந்த 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஆங்கி, உசோப்பு, சாப்பர் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரூம்பர் பைரட்ஸுக்காக ஒரு பெரிய கல்லறை ஒன்னு எழுப்பி கட்டி இருப்பானுங்க. அவங்க பாவல்ல ரொம்ப காலங்களா அந்த கப்பல்லையே மாட்டிட்டு இருந்து எலும்பு கூடாயி ஒரு பொட்டியில போட்டு
மறைச்சு வச்சிருந்தான். அவங்கள கூட்டு வந்து இப்படி ஒரு சூப்பரான சமாதி கட்டியாச்சு. ப்ரூக்குக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம், என்ஜாய் பண்ணுவாங்க. அவன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அந்த கிரேவியார்ட அவங்க கப்பல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். வெஸ்ட் ப்ளூல இருந்து கிளம்புனவங்க இந்த த்ரில்லர் பார்க்குங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து தான் புதையணும்னு இருக்குது. இதுக்கப்புறமாச்சும் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கங்கிற மாதிரி பேசுவானா. இதுக்கு மேல பிராங்கி, உசோப்பு, சாப்பர் இவங்க 3 பேர் இங்கே நின்னுட்டு இருந்தாங்கன்னா அவன் பாட்டுக்கு கதையா பேசுவான்னு சொல்லிட்டு பை பைன்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப். அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே உட்காந்து வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிப்பான். அந்த செகண்டுங்கும் போது ப்ரூக்குக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். அவனுக்கு எப்ப வராம இருந்திருக்கு இப்ப வர்றதுக்கு. என்ன இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு வலியும் வேதனையும் இருக்கத்தானே செய்யும். 50 வருஷமா இருட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான்னா சும்மாவா. சோ அப்படி ஃபீல் பண்ணி பயங்கரமா வாச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஜோரோ வருவான். அவன் கொண்டு வந்த பிளாக் ஸ்வாட் அங்கேயே சுருகிட்டு அப்படியே உட்கார்ந்துருவான். ப்ரூக் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். நான் கடைசியா பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தேன்பா. ஆமா கொஞ்சம் அதிகமா தான் தூங்கிட்டேன்பா. சரி ரைட்டு, இது என்ன ஏதுன்னு கேட்டவன இதுதான் என்னோட டெத் ஸ்வாட் யுபஸ்ரீ. இதை இங்க இவன் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறானாமா. இப்படி சொல்லிட்டு அவன் கும்பிட்டுட்டு இருப்பானா. அப்ப ப்ரூக் நம்மளே குரூப்ல வந்து சேர்ந்துட்டான்ல, அந்த மேட்டரை சொல்லுவான். ஜோரோக்கும் சந்தோஷம் தான். உடனே அந்த ப்ரூக் நான் கண்டிப்பா சாவர வரைக்கும் உங்களுக்காண்டி வேலை பார்ப்பேன்பானா. அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், நான் தான் ஆல்ரெடி செத்துட்டனே, ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். காண்டில இருந்திருந்தானா 3 கத்திய நேரம் 30 டைம் வயித்துல இறக்கி எடுத்திருப்பான். நல்ல வேலை நல்ல மூல இருக்கான். அதனால இழிச்சுக்கிட்டே அந்த கிரேவியார்ட பாக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.